போலீஸ் அந்த குச்சியை எடுத்துட்டு அந்த கொலை நடந்த இடத்துக்கு போகிறாங்க. இன்னும் யாரால நம்ப முடியாத விஷயம் என்னன்னா, அது அவங்க வீட்டில் கட்டியிருந்த ஆடோட குச்சி தான் அது. போலீஸ்க்கு இப்போ தான் வேறு பக்கமாக சந்தேகம் மாறுது. அவங்க வீட்டில் எல்லாரும் விசாரிக்கிறாங்க. யாருமே எனக்கு தெரியாது, எனக்கு ஒன்றுமே தெரியாது, அவர் எப்போதும் தூங்குறது தான், பல வருஷமாக இப்படி தானே தூங்குறாரு வெளியே அப்படின்னு போலீஸ்க்கு சாட்சி சொல்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழித்து அவங்க உண்மையாகவே அவரை கொன்னது கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே எல்லாரும் பயந்துட்டாங்க. யாரா இருப்பா, யார் இவ்வளோ பெரிய கொடூர செயலை செஞ்சுருப்பான்னு. உடனே கூட்டத்துலேருந்து அழுதுகிட்டே ஒரு குரல் வருது. ஐயோ, நான் தெரியாமல் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது, என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பார்த்த ஊர் மக்களுக்கு சுத்தமாக நம்ப முடியலை. அந்த அப்பாவை கொன்னது அவரோட ஃபாரின்லேருந்து வந்த சொந்த பையனே தான். பார்த்த எல்லாருக்குமே மூச்சு ஒரு செகண்ட் நின்று தாங்க வந்துச்சு. அப்படி ஒரு உறைஞ்சி போகிற சுச்சுவேஷன் அங்கே. ஏன்னா சொந்த பையனே அப்பாவை ஃபாரின்லேருந்து வந்த ஒரே நாளில் கொடூரமாக கொண்டிருக்காரு. அம்மா ரொம்ப ஆத்திரத்தோட ஏன்டா இப்படி பண்ணணுன்னு அழுதுகிட்டே கேட்குறாங்க. அதுக்கு அவன் சொன்ன பதில் இன்னும் கேவலமாகவே இருந்துச்சு.